ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரக் அடிக்ஷனாக சொல்லலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களுடைய லைஃப் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பும் சேர்த்துக்கிட்டு போயிடுது. ஸோ ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ, ஏன் ஒரு பையன் ட்ரக்குக்குள்ளே போகும்பொழுது அடிக்ட் ஆகிடுறான், இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான அவேர்னஸான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது க்ரானிக் பிரெயின் டிசீஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரக் ரிலேட்டடான சப்ஸ்டன்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஹாப்பியாகவும் ஒரு நார்மலான ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏதாவது இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய பிரெயினோட என்டையர் ஃபங்க்ஷனையே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வேல இந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸை ரீச் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஏன் எல்லா யங்ஸ்டர்ஸுமே இதுக்குள்ளே ஈஸியாக அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்க அப்படின்னா பியர் ப்ரெஷர். என்னோடய ஃப்ரெண்டு குடிக்கிறான், ஸோ நானும் குடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட இன்றைக்கி நிறைய அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸை மறந்துடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே ஏன் போனோம் அப்படின்னு அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷராக மாற ஆரம்பிக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா க்யூரியாசிட்டி. நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய பேர் அடிக்ட் ஆனவங்களே இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், எப்படி ப்ரோ அடிக்ட் ஆகுறானுங்க, நான்லாம் கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்களும் அடிக்டாக தான் இருப்பீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, யாருமே ஃபஸ்ட்டு அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துலையெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க. கொஞ்சம் உள்ளே போன உடனே டோப்பமைன் ஹிட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரெயினில் ஒரு கெமிக்கல் சுரக்கும், அதுதான் டோப்பமைன். அந்த டோப்பமைன் சுரக்கும் பொழுது நீங்கள் எப்போல்லாம் இந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த டோப்பமைன் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதை எடுக்கும் பொழுது அந்த டோப்பமைன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பிரெயினோட அந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற அந்த டோப்பமைனால் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது அதிகப்படியான டோப்பமைன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களால் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜை தான் இங்கே அடிக்ஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ப்ரோ, ட்ரக் அடிக்ஷன் ஆகிட்டேன், அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய லைஃப் மட்டும் போகாது, உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பும் சேர்ந்து போகும். இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நம்பி இருக்கிற அந்த பொண்ணோட லைஃப்பும் சேர்ந்து போகும், அந்த குழந்தையோட லைஃப்பும் போகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க, ட்ரக் அடிக்ஷனில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களை அது இன்டெரக்டாக அஃபெக்ட் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பானுங்க, ஐயோ அவங்க தம்பி ஒரு மாதிரியான ஆளுப்பா, இவங்க இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறது அப்படின்னு. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். உள்ளே ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்டுரும். அதை தாண்டி நீங்கள் பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களால் ஒரு கான்ஸ்டண்ட்டான திங்கிங்கே பண்ண முடியாது. தப்பாக திங்கிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. சைக்காலஜிக்கலாக என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த சப்ஸ்டன்ஸை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப கோபமாகவும், சில சமயங்களில் கிடைக்கவே இல்லைன்னா ரொம்ப சைக்கோத்தனமாலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதனால் சொசைட்டியில் இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பானுங்க. சரி, ஓகே, இன்கேஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் வாங்குறவங்கக்கிட்ட காசு இல்லை அந்த சப்ஸ்டன்ஸை போட்டதுக்கப்புறம் நீங்களாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ரைம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் க்ரைம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியிலேருந்து உங்களை துரத்திட்டாங்க அப்படின்னா கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் அப்புறம் பிச்சை கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இந்த ட்ரக் அடிக்ஷனால் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை நான் அடிக்டெல்லாம் இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராப்பரான என்ன சொல்கிறது மெடிக்கல் சப்போர்ட்டோட அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக பாருங்கள்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசென்ட்டா அதாவது ஒரு சர்வேல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 25% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நீங்க தயவு செஞ்சு இதுக்குள்ளேயெல்லாம் போயிறாதீங்க. தேவையில்லாம உங்களுடைய லைஃப்ல வந்து நெறைய இஷ்யூஸ நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ப்ரோ. நான் வந்து ட்ரக் அடிக்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. நான் எப்படி வெளிய வர்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வெளிய வர முடியும். நெறைய கவர்மெண்ட் என்ஜிஓஸ் இருக்கு. நெறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. ஸோ ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிபிள். நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கும். இல்ல நெறைய கவர்மெண்ட்டோட ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. நீங்க அவங்கள அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து எப்படி இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கான எல்லா வழியுமேவும் அவங்க பண்ணி குடுப்பாங்க. தேவையில்லாம நீங்களே அதாவது இல்ல நான் வந்து அடிக்ஷனாலாம் இல்ல அப்படின்னு உங்கள நீங்களே வந்து என்ன சொல்றது? மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காம, ஆமா நான் அடிக்ட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ப்ராப்பரான அடிக்ஷன் சென்டருக்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிய வர முடியும். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வேறு அடிக்ஷன் இருந்தா கூட ஓகே. அது வந்து உங்களுடைய சைக்காலஜிக்கலா தான் நீங்க வந்து அஃபெக்ட் ஆவீங்க. ஆனா ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது உங்கள ஃபிசிக்கலாவும் அஃபெக்ட் பண்ணும், சைக்காலஜிக்கலாவும் அஃபெக்ட் பண்ணும், சோசியலாவும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாம ஒரு கியூரியாசிட்டில வந்து நான் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாம உங்களுடைய பணமும் அந்த இடத்துல செலவழிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்கள நம்பி உங்க மேல லவ் வச்சிருக்க உங்களுடைய அந்த பொண்ணோ, இல்ல உங்க அம்மா, அப்பாவோ உங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற நிலைமைக்கு கூட போக ஆரம்பிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ற அந்த சின்ன மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய ஃபேமிலியோட ஹேப்பினஸும் வந்து அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தேவையில்லாத பிரச்சனை நெறைய பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஆரம்பத்தில இத வந்து ஒரு கெத்து மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. "பாத்தியா நான் வந்து கெத்து, இப்படி இருந்தா தான் சொசைட்டில பெரிய ஆளு." அப்படிலாம் கிடையவே கிடையாது. கெத்து அப்படிங்கிறது நீ நார்மலா ஒரு பணத்தோடையும், ஒரு ஸ்டேட்டஸோடையும் இருக்க வரைக்கும் மட்டும் தான் மத்தவன் வந்து உன்ன கெத்தா பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபிசிக்கலாவோ, இல்ல மென்டலாவோ, இல்ல ஃபினான்ஷியலாவோ ரோட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள நாய் கூட மதிக்காது. நாய் கூட உங்கள பார்த்து குலைக்கணும்னு தோணாது. அவன் கிடக்குறான் அவன்கிட்ட போய் குலைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஈஸியா கடந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஈஸியா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தர ப்ளேம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் தடுக்கணும். இந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை நாளைக்கு தான் கவர்மெண்ட் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து கன்சியூம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடமும் அங்கே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேவையில்லாம அடுத்தவன ப்ளேம் பண்ணுறத விட, ஒரு ஹெல்த்தியான, ஹேப்பியான லைஃப்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கு வந்து நீங்க தொடர்ந்து வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேப்பியா இருக்க முடியும். திரும்ப சொல்றேன், இந்த ட்ரக் அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகத்தில நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நெறைய ஹேப்பியான விஷயங்கள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத நோக்கி ஓட ஆரம்பிங்க. முக்கியமா உங்கள நேசிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணிறாதீங்க. ஏன் அப்படின்னா, நெறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பி வந்துருவாங்க. இந்த ட்ரக் அடிக்ஷன்னால அவங்களுடைய ஃபேமிலியே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அவங்களுடைய லைஃபுமே சேர்ந்து கெட்டு போயிரும். சில சமயங்கள்ல ரொம்ப அழகான குழந்தைகள் இருக்கும். ஆனா, இந்த ட்ரக் அடிக்ஷன்னால என்ன சொல்றது? அவங்கள இருந்தாலே வெளிய வர முடியாது. ஸோ தேவையில்லாம உங்கள நீங்க ரிஸ்க்குள்ள போட்டுக்கிறாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.